உமக்கு ஆரம்பம் இல்லையே, ஏலோலாம் நீரே உமக்கு முடிவொன்றும் இல்லையே. வெட்கப்பட்டு போவதில்லை, உயரே பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை, உயரே எழும்பிடுவே. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும். தலைக்கு மேல கையை தட்டி. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பயத்தினால் அலறிக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் காணப்பட வேண்டும். கொள்ளை நோயினால் அகப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை வேண்டும். இரவில் உண்டாகிற பயங்கரமான காரியங்கள், எதிர்ப்புகள், அலைவுகள், இவைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாக வேண்டும் என்றால் அங்கே இயேசுவாகிய வெளிச்சம் தேவை. ஹல்லேலூயா. இதுதான் உலகம். எல்லாரும் அப்படிதான். எல்லாரும் சண்டை போடுவாங்க, எல்லாரும் குடிப்பாங்க, எல்லாரும் வெறிப்பாங்க. உலகமே அப்படித்தான் இருக்கு. நீ என்ன பெருசா, இன்னும் ஒன்றும் சாதிக்க முடியாது அப்படின்னு பிசாசு இருளிலே இறக்க பண்ணுகிறான். மூடன் அதிலே நடந்து கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. ஞானிகளோ தப்பு வைக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் தப்பு வைக்கப்பட்டிருக்கிறது காரணம் இருளில் இருந்த உங்கள் மேல் கர்த்தருடைய வெளிச்சம் உதித்தது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. இருளில் இருந்த நம்மை தேவன் வெளிச்சமாக்குகிறார். ஹல்லேலூயா. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும். அதை உணர்ந்தவங்க, ரசித்தவர்கள், நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீவு. சேர்ந்து இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம். கர்த்தரே உங்களை நடத்தி இருக்கிறார். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், குடும்பம். இரண்டு கரங்களை உயர்த்தி ஏலோலாம் நீரே உமக்கு ஆரம்பம் இல்லையே, ஏலோலாம் நீரே உமக்கு முடிவொன்றும் இல்லையே. Oh, we worship you, we adore you. We lift your name above all the names. We glorify you. உமக்கு முடிவொன்றும் இல்லை, உம்மை அறிந்தவர் இல்லை, உம்மை புரிந்தவர் இல்லை, உம்மை கண்டவர் இல்லை, உமக்கு உருவங்கள் இல்லை, உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லை. வார்த்தை மாம்சமாகி வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறபடினால் ஜீவன் இருக்கிறது. பரிசுத்த நீரே மகத்துவம்.
துதிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். அவர் எல்லோலாம்னு கூப்பிடுங்க, எல் ஷடாய்னு சொல்லுங்க, எல்லோஹிம்னு சொல்லுங்க. என்னை காக்கிறவர், என்னோடு முன்பதாக நடக்கிறவர், கோணலானவைகளை கர்த்தர் செவையாக்குகிற தெய்வம். நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. ரைஷாண்டல ரபாகத நம ஷாண்டலோரா ஹதியாந்தனமே லேச்சல ரஹட நம கதியாந்தனம. எனக்கு தகப்பனாக தாயாக இருக்கிறவர். Thank you Holy Spirit. ரைஷாண்டலோரியா புதிய புதிய நாவுகளை, புதிய புதிய ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறவர். என்ன பார்க்கிறவங்களை கர்த்தர் ஆச்சரியப்பட வைக்கிறவர். ரீஷேட்டல ரியாந்தனம கர்த்தர் எனக்கு புதிய நாவுகளை கொடுக்கிறவர், புதிய உடைகளை கர்த்தர் கொடுக்கிறவர், புதிய கேரக்டர், புதிய குணங்களை கர்த்தர் கொடுக்கிறவர். லீஷேடல ரபாதியாந்தனம ஷேடல ரஹதியாந்தனம. என் கூட நீங்க நடந்து போறதுக்காக நன்றி. என் வாழ்க்கையில நீங்க இம்மானுவேலரா இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் கூட நடக்கிறவர், என் கூடயே இருக்கிறவர். லிபோ ஹடியா ஷேடல ரமாதியாந்தனம. Thank you Holy Spirit. ரஃபாவாக எனக்கு ஒரு டாக்டராக நீங்க இருக்கிறீங்க, அதற்காக நன்றி சொல்லுகிறேன். எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை பிதாவாக எனக்கு இருக்கிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். எனக்கு ஒரு நல்ல நித்திய பிதாவாக நீர் இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். வற்றாத நீரூற்றாக நீங்க இருப்பதற்காக நன்றி. ரேபோ ஷடல ரமா ஹதியாந்தனமா. Thank you Holy Spirit. We love you Lord. We worship you, we adore you, we lift your name in this early morning. Let your name be lifted up above all the names, above all the doctors, above all the cancers. எல்லா கேன்சருக்கு மேலான ஒரு நாமம், அது எல்லா நோய்களுக்கு மேலான அந்த நாமம், எல்லா டியூமருக்கு மேலான நாமம், எல்லா எய்ட்ஸுக்கு மேலான நாமம், எல்லா சுகர் டயாபிட்டிஸ்க்கு மேலான அந்த நாமம். அந்த நாமத்துக்கு கீழே நாங்கள் இருக்கிறோம். எனக்கு மருந்து உடைய வார்த்தை, எனக்கு மருந்து உடைய பிரசனம். உடைய பிரசனத்துல நான் இருக்க 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 எனக்கு ஒரு புதிய இன்ஜெக்ஷன் போல எனக்கு ஒரு புதிய ஊக்கத்தை கொடுக்கிறது, புதிய பலனை கொடுக்கிறது. Thank you Holy Spirit. எனக்கு புதிய முட்டிகளை கொடுக்கிறவர், புதிய முழங்கால்களை உடைய பிரசனத்துல வாங்கிக்குவேன். புதிய பார்வையை கொடுக்கிறவர், புதிய விஷனை கர்த்தர் கொடுக்கிறவர், புதிய தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறவர். கர்த்தர் நம்ம மேல இரக்கத்தை வைக்கிறவர், கிருபையை வைக்கிறவர். உங்க அன்புல நான் அசந்தே போனப்பான்னு சொல்றவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி, உங்க பாசத்துல நான் பல உறவை பார்த்தேன். ரேகாபா ஷாண்டல ரஹதியாந்தனமோ ஷெடலிரியாந்தனம. Thank you Holy Spirit. Hallelujah. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை உயர்த்தி, வெட்கப்பட்டு போவதில்லை, உயரே பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை, உயரே எழும்பிடுவே, வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ ஷலரபபப, உயரே பறந்திடுவே, I will fly above, தள்ளாடி நடப்பதில்லை, my enemies cannot see me again. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. இதோ திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறீர், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லியிருக்கிறீர். இதோ திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறீர். மனிதர்கள் பூட்டின வாசல்களை எல்லாம் கர்த்தர் திறக்கட்டும், ஒருவனும் பூட்ட மாட்டான். எதிரிகள் பூட்டின வாசல்கள் எல்லாம் திறக்கட்டும். வெட்கப்பட்டு போவதில்லை, உயரே பறந்திடுவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, நடப்பதில்லை, ஒரு கழுகு போல வெட்கப்பட்டு போவதில்லை. உயர 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 பறக்க செய்கிறவர், நடப்பதில்லை, வெட்கப்பட்டு
வெட்கப்பட்டு போவதில்லை. உங்க குடும்பம் வெட்கப்பட்டு போகாது. வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. I will never be ashamed, Father. மறுபடியும் வெட்கப்பட்டு போவதில்லை. என்னுடைய ஸ்டடீஸ்ல, என்னுடைய வேலைகள்ல, என்னுடைய ஊழியத்துல அனுப்பும் பர்வதமே உம்மை நோக்கி பார்க்கின்றேன். எனக்கு ஒத்தாசை அனுப்பும். Where your help comes from? Your help comes from the Lord who made the heaven and the earth. என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. என்னை வெறுக்கவில்லை. நீங்க ஆராதிக்க வந்திருக்கிறீங்க, நீங்க தான் உயர்த்தி ஆராதிக்கணும். நான் தனியா இல்லை. I'm not alone when I walk. Oh rababa shelero என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். எல்லாரும் சொல்லுவோம், நம்புவே நம்புவே. Trust you. No matter what my circumstances is, no matter what my surroundings says, trusting in you, Holy Spirit. Oh, நம்புவே நம்புவே. ரேகா ஹாட்ட நம்ம எல்லா எரிக கோட்டைகள் உடையட்டும். லோமா நாமா ஷெதன். ரெண்டு கரங்களை உயர்த்தி வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. உயரே பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை. உயரே எழும்பிடுவே, வெட்கப்பட்டு போவதில்லை. உயரே பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை. உயரே எழும்பிடுவே. Hallelujah. Regamanama shantoloriantanama. Regada hadanama hadiantela roshanteloriantaname. Lenamayantoloro. Rega baba shalarako. Lemalarabadiantolorubadiandelere. Hallelujah. 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 ரேகா பக்கத்தில் ஒரு ரெண்டு பேரை பார்த்து, நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்க தோல்வி அடைவதில்லை, நீங்க கீழே போக மாட்டீங்க, மேலே போவீங்க. நீங்க வாளாக மாட்டீங்க, தலையாவீங்க. நீங்க கடன் வாங்க மாட்டீங்க, கடன் கொடுப்பீங்க. நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க உங்களுடைய முகம் தோல்வி அடைவதில்லை. நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. மத்தேயு 20வது அதிகாரம் 12வது வசனம். பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள், கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள்
பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரமே வேலை செய்தார்கள். 1 மணி மாத்திரம் தான் நான் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் அடுத்த வசனம், பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். 14வது வசனம், உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ, உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம் அல்லவா? ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனுஷங்களுடைய கேலண்டர் வேற, கர்த்தருடைய கேலண்டர் வேற. உன்னுடைய கணக்கு வேற, கர்த்தருடைய கணக்கு வேற. எல்லாரும் முதல்ல இருந்து யாரு நிறைய வேலை செஞ்சாங்களோ அவனை ஆசீர்வதிப்பாங்க. ஆனால் இந்த ஒரு பகுதியில் கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ராஜ்யத்துல அவர் சொல்லுகிறாரு, பிந்திய எவன் 1 மணி நேரம் வேலை செஞ்சானோ, ஒருத்தன் 9 மணிக்கு வந்து வேலை செய்யறான், ஒருத்தன் 12 மணிக்கு வந்து வேலை செய்யறான், ஒருத்தன் 3 மணிக்கு வந்து வேலை செய்யறான், ஒருத்தன் 5 மணி வரைக்கும் சம்பளம் வாங்குற நேரம் பார்த்து வந்து வேலை செய்யறான். ஆனால் கர்த்தர் அவனுக்கும் ஒரே சம்பளத்தை கொடுக்கிறார். 9 மணி வந்தவனுக்கு, 12 மணி வந்தவனுக்கு, 3 மணி வந்தவனுக்கு, வெயில்ல வேலை செஞ்சவனுக்கு, வேர்த்து வேலை செய்தவனுக்கும் அவனுக்கும் அதே சம்பளத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இட்ஸ் நாட் ஃபேர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவருடைய கிருபை அது அளவில்லாதது. அது நினைச்சு கூட பார்க்க முடியாத கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சில பேர் 1995 இருந்து சபைக்கு வந்துட்டு இருக்கிறீங்க. அவர்களுக்கு கொடுக்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் 2 நாள் வந்தவர்களுக்கு கொடுப்பார். அதுதான் பரலோகம் எடுக்கிற ராஜ்யம். அது பரலோகத்தின் கேலண்டர். அது அவருடைய நினைவு. ஹல்லேலூயா. இதை எல்லாரும் போய் அவர்கள்கிட்ட போய் கேட்கிறாங்க, என்ன நீங்க ஒரு ஃபேராவே இல்லையே, உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் தப்பா இருக்கு. 9 மணி நேரம் 8 மணி நேரம் வேலை செஞ்சு நாங்க வாங்குற சம்பளத்தை 1 மணி நேரம் வேலை செய்யறான். அவன் வந்து எந்த வேர்வையும் அவன் உடம்புல இல்லை, அவனுக்கு அதே சேலரி கொடுக்குறீங்க. கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், யார் எஜமான், நீயா நானா? நான் யாரை ஆசீர்வதிக்கணுமோ அவனா, என்னுடைய இஷ்டம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அந்த நான் நினைக்கிறேன் அந்த 5 மணி நேரத்தில் வந்தவங்க தான் நீங்களும் நானும். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் எவ்வளவு நாளா வந்து சில ஆசீர்வாதங்களை பார்க்க முடியல. 5 மணிக்கு வந்து வேலை செஞ்ச எனக்கு அவங்களை விட ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காக நான் புரிந்தவர்கள். இதுதான் புதிய உடன்படிக்கை, இதுதான் அவருடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 2 minutes நம்ம இந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கடலை கடந்து வந்தோம், அக்னியில நடந்து வந்தோம். இப்பொழுது விசாலமான இடத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 2 பேரை சிரிச்ச முகத்தோடு, உங்களுடைய நல்லா பல்லு காமிச்சு 2 பேரை நல்லா கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். தண்ணீரை கடந்து வந்தீங்க, அக்னியும் கடந்து வந்தீங்க. விசாலமான இடத்துல, சுலபமான இடத்துல, அழகான இடத்துல உங்களை அவருடைய கரம் கொண்டு வந்தது. எந்த கரம் தண்ணீரில நடத்தினதோ, எந்த கரம் அக்னியில உங்களோடு கூட நடந்ததோ, அதே கரம் செழிப்பான இடத்துல உங்களை வந்து கொண்டு வந்து விட்டிருக்கிறது. அவர் நல்ல மேய்ப்பன். ஹல்லேலூயா. எங்கள் தெய்வம் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றும் எங்கள் கண்மலை நீர். நல்ல கரங்களை தட்டி 4 3 2 1. தலைக்கு மேல கை தட்டி இன்னும் நல்லா. My God, my shelter, my provider, my foundation, my anchor. எங்கள் தெய்வம் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தெய்வம் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனசீரம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனசீரம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை ஆடி பாடி அவருடைய சமூகத்தில் இருக்கிற ஆனந்தம். நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை
தலைக்கு மேல கையை தட்டி எங்கள் தெய்வம் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ, எங்கள் தெய்வம் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் தெய்வம், எங்கள் தெய்வம் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தெய்வம். கர்த்தர் உங்களை prepare பண்ணி கொண்டிருக்கிறார், ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Greater days are ahead of you. எங்கள் தெய்வம் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தெய்வம் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. ஹல்லே ஹல்லேலூயா, 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 ஹல்லே ஹல்லேலூயா. எங்கள் தெய்வம், எங்கள் தெய்வம் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், எங்கள் தெய்வம் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் keep declaring எங்கள் தெய்வம், எங்கள் தெய்வம் நீ, எங்கள் ராஜா நீர், தண்ணீரில் நடந்தாலும், போற்றிடும் எங்கள் கண்மலை ஆறுகளை நீர், கடந்தாலும், எங்கள் தெய்வம் நீர், அக்கினியில நாம நடந்தாலும், ராஜா நீர், நாங்கள் ஒரு நாள் போற்றிடும் நேபுகாத்நேசருக்கு கண்மலை நீர். ஓ எங்கள் தெய்வம் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. நல்ல கரங்களை தட்டி பரலோக நாமத்தை நான் வந்து கடந்த ஒரு 6 மாதங்களாக கால் வந்து ரொம்ப பலவீனப்பட்டு ரொம்ப வீக்கத்தோடு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். ஆனாலும் சர்ச்சுக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இது வந்து ஒரு முடக்கவாதங்கிற மாதிரி ஒரு நோய் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனாலும் ஸ்கேன் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தோம். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அந்த வீக்கத்திலேருந்து பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. பிரைஸ் அலாட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கோடான கோடி நன்றி. எனக்கு செவ்வாய்க்கிழமை உடம்பு சரியில்லாமல் ப்ரீத்திங் ப்ராப்ளமாகி ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணாங்க. அவங்க ஊசியெல்லாம் போட்டு செக்கப் பண்ணி இல்லைம்மா நீங்கள் பொள்ளாச்சி எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. பொள்ளாச்சிக்கு போகும்போது அழுது ப்ரேயர் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு போனோம். அவங்க எல்லாம் செக் பண்ணிவிட்டு இல்லை இதுவும் இங்கே ஆகாது, எல்லாம் ரிப்போர்ட்டில் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கோயம்புத்தூர் எடுத்துகிட்டு போக சொல்லிட்டாங்க. கோயம்புத்தூர் போகும்போது நாங்கள்லாம் அழுது ஜெபம் பண்ணோம். எதுவும் ஆகக்கூடாது, அஞ்சலி அக்கா சுரேசன்னு கூப்பிட்டு ஜெபம் பண்ணோம். கர்த்தருடைய நாமத்தினால ரிப்போர்ட் எல்லாமே நார்மல்னு சொல்லி 2 நாள் இருந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் ஃபுல்லும் பாப்பாவுக்கு கண்டினியூஸாக ஃபீவர் இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனப்போ பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எடுக்கணும். நாங்கள் யூரின் டெஸ்ட்டில் எல்லாம் நார்மலாக வந்துருச்சு. பட் பிளட் டெஸ்ட்டில் வந்து பிளேட்லெட்ஸ் கம்மியாக இருக்குது, அதனால் டெங்கு டெஸ்ட் ஒன்று எடுக்கணும் அப்படின்னாங்க. நான் அந்த மொமெண்ட்டே ஹாஸ்பிட்டலிருந்து ஏசப்பா பிள்ளைக்கு எதுவும் இருக்கக்கூடாது, நார்மலாக ரிசல்ட் வரணும்னு ப்ரேயர் பண்ணிட்டு தான் நான் பிளட் டெஸ்ட் கொடுத்தேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையில் பாப்பாவுக்கு டெங்கு எல்லாம் நெகட்டிவாக இருந்தது. நார்மலான ஃபீவர் தான். இப்போ பாப்பாவுக்கு எந்த ஃபீவரில் நல்லா இருக்கா. கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே ஒரு பெரிய வெளிச்சம். கிறிஸ்மஸ் என்றால் என்ன? ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் உண்டானது என்று சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா, ஆமென். ஜனங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டானது, ஜனங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டானது என்று சொல்லி தான் அர்த்தம் கிறிஸ்மஸ் என்றாலே. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் இந்த பூமியிலே கடவுள் மனிதனோடு கூட இடைப்படும்படியாக காலங்களிலே ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு விதத்திலே மனிதனோடு கூட இடைப்பட்டு வந்தார். முதலாவதாக மனசாட்சியிலே ஆண்டவர் இடைப்பட்டார். இரண்டாவதாக மனுஷர்களோடு கூட பேசி உடன்படிக்கை பண்ணி இடைப்பட்டு வந்தார். அதற்கு அப்புறமாக நியாயப்பிரமாணங்களை கொடுத்து
ஆண்டவர் மனிதனோடு கூட இடைப்பட்டு வந்தார். அதற்கு அப்புறமாக சில நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி ஆண்டவர் மனிதனோடு கூட இடைப்பட்டு வந்தார். அதற்கு அப்புறமாக சில தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தி மனிதனோடு கூட இடைப்பட்டு வந்தார். தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் மனிதனோடு கூட பேசி பேசி இடைப்பட்டு வந்தார். ஆனால் மல்கியா தீர்க்கதரிசிக்கு அப்புறமாக கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷ காலமாக தேவன் மனுஷனோடு கூட யார் மூலமாகவும் இடைப்படவில்லை. யார் மூலமாகவும் அவருடைய காண்டாக்ட், அவருடைய நேரடியான காண்டாக்ட் இருந்ததில்லை. எனவே வேதத்திலே அந்த 400 வருஷ காலங்களும் இருண்ட காலங்களாக இந்த 400 வருஷ காலங்களும் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிறதான அந்த உறவுகள் பிரத்யட்சமாக இல்லை. ஆனால் மனிதன் முந்தி இருந்ததான அந்த பிரமாணங்களையும் நியாயத்தையும் வைத்து அவன் தொழுது கொண்டு இருந்தான். ஆண்டவரிடத்தில் பக்தியாய் தேடிக்கொண்டிருந்தான். ஆலயங்கள் இருந்தது, பலிபீடங்கள் இருந்தது, ஆசாரியர்கள் இருந்தார்கள், லேவியர்கள் இருந்தார்கள். ஆனால் ஜனங்களுக்குள்ளாக ஒரு வெறுமை இருந்தது. தேவனோடு கூட நெருங்க விடாதபடிக்கு ஒரு வெறுமை இருந்தது. இதைத்தான் நாம் காலங்களில் 7 காலங்களாக ஆண்டவர் இந்த உலகத்தை வகுத்து ஒவ்வொரு விதத்திலும் இடைப்பட்டு வந்தார். இது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது 6ஆம் காலம், கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்திலே தேவன் தமது கிருபையை, இயேசு கிறிஸ்துவாகிய கிருபையை இந்த பூமிக்கு அனுப்பி மனிதனோடு கூட இடைப்பட விரும்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே அந்த நாட்களிலே இருண்ட ஒரு காலத்திலே ஒரு பெரிய வெளிச்சம் உண்டானது. மரியாள் இருந்த வீட்டிலே ஒரு பிரகாசம் உண்டானது. ஹல்லேலூயா. வானசாஸ்திரிகள் வானங்களை பார்த்து கொண்டு இருக்கும்போதே நட்சத்திரத்தின் மூலமாக ஒரு பிரகாசத்தை உண்டாக்கினார். மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போதே ஆண்டவர் அங்கே அந்த இரவிலே ஒரு வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணினார். நீங்கள் அதை வாசிப்பீர்கள். ஆனால் மத்தேயு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது வசனத்திலே நட்சத்திரத்தை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். அதுக்கப்புறமாக லூக்கா எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனத்திலே மேய்ப்பர்கள் மூலமாகவும், லூக்கா எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் அங்கே 38வது வசனத்திலே மரியாளுக்கும் ஆண்டவர் அங்கே வெளிப்படுகிறார். வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கும் ஆண்டவர் வெளிப்பட்டார். வயலிலே மேய்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கும் வெளிச்சம் பிரகாசித்தது. வானசாஸ்திரங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறவர்களுக்கும் வானத்திலே நட்சத்திரத்தின் மூலமாக வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணினார். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சத்தை இன்றைக்கும் உங்களுக்குள்ளாக வைத்து பிரகாசிக்க பண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். என்ன இருள் பார்ப்போமானால், சங்கீதம் எழுதிய புஸ்தகம் 91வது அதிகாரம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிப்பீர்களானால் அங்கே 2 விதமான இருளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். பயங்கரங்கள், இருளில் கொள்ளை நோய்கள். இருள் என்ன இருள்? பயங்கரங்கள் நிறைந்த இருள், கொள்ளை நோய்கள் நிறைந்த இருள். இந்த இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் தேவை என்று ஆண்டவர் உணர்ந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எடுத்து வாசிப்போம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 24வது வசனத்திலே ஒரு சம்பவம் அங்கே நடக்கிறது. நான் வாசிக்கிறேன். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது. அடுத்து கீழே, அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். ஹல்லேலூயா. இங்கே ஒரு எதிர்காற்று இருக்கிறது. படகிலே பயணம் செய்து கொண்டிருக்கிற சீசர்கள் எதிர்காற்றினாலே அலைவுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரே எதிர்ப்பு, ஒரே எதிர்காற்று, ஒரே விரோதம், ஒரே பகை, இவைகளினாலே படகு அலைபடுகிறது. இதனால என்ன பண்ணினார்களாம்? சீசர்கள் பயத்தினால் அலறினார்களாம். இவர்கள் யாரு? இயேசுவோடு கூட இருக்கிறவர்கள். இயேசு தான் சொன்னார், நீங்கள் அக்கறைக்கு போங்கள், நான் வருவேன், நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் அக்கறைக்கு போங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் என்ன செய்கிறார்? படகுகளை ஏற்றி வச்சு சீசர்களை அனுப்பி வைக்கிறார். ஆனால் இவர்கள் சீசர்களுக்கு படகு போயிட்டே இருக்கும்போது எதிர்காற்று, அந்த எதிர்காற்றினால படகு அலைவுபடுகிறது. அது அப்படி தள்ளாடுகிறது, வாழ்க்கை தள்ளாடுகிறது. ஒரு பிடிவானம் இல்லை,
இதனால அது மட்டுமல்ல, எதிர்ப்பு, அது மட்டுமல்ல, பயத்தினால் அலறினார்களாம். பயத்தினால் என்ன பண்ணிருக்கலாம்? அலறினார்களாம். இதுதான் இந்த உலகத்தில் இருக்கிறதான அந்த இருள். அந்த இருளை பிரகாசிக்க பண்ணும்படிதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பயத்தினால் அலறி கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் காணப்பட வேண்டும். கொள்ளை நோயினால் அகப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை வேண்டும். இன்னும் இரவில் உண்டாகிற பயங்கரமான காரியங்கள், எதிர்ப்புகள், அலைவுகள், இவைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாக வேண்டும் என்றால் அங்கே இயேசுவாகிய வெளிச்சம் தேவை. ஹல்லேலூயா. இயேசுவாகிய வெளிச்சம் அந்த ஜனங்களுக்கு தேவை. அதனால்தான் இங்கே சொல்லுகிறோம், இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்களுக்கும், அது மட்டுமல்ல சத்துருக்கள் அவனை சூழ்ந்திருக்க. 2 சாமுவேல் 22:1 வாசிங்க. எல்லா சத்துருக்களின் கைக்கும், சத்துருக்கள் அவனை சூழ இருக்கும் போது 29வது வசனத்தை இன்னும் ஒரு முறை வாசிப்போம். சத்துருக்கள் சூழ்ந்து சத்துருக்களால கொலை பண்ணப்படுகிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தாவீது பாடுகிறான், தேவரீர் எனக்கு விலக்காயிருக்கிறீர். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிற இந்த இருளை எனக்கு வெளிச்சமாக்குவார் என்று அவன் நம்பிக்கையோடு கூட சொல்லுகிறான். ஹல்லேலூயா. சத்துருக்களால் சூழப்பட்டிருக்கும் போது ஒரு இருள் ஜனங்களே அப்படியே வாட்டுகிறது. அந்த இருளை வெளிச்சமாக்கத்தான் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். ஹல்லேலூயா. அடுத்து பார்க்கிறோம், ஏசாயா எழுதின புஸ்தகம் 60வது அதிகாரம் 2வது வசனத்திலே, இருள் பூமியை மூடிக்கொண்டிருந்ததாம். இருள் பூமியையும் அப்புறம் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் ஒரு வெளிச்சம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மையில் முதிப்பார். ஹல்லேலூயா. இருள் பூமியை முழுவதும் இருள் மூடி இருக்கும்போது என்ன நடந்ததாம்? ஆதியாகமம் 1:2 வாசிக்கும் போது அங்கே வாசிக்கிறோம், இருள் ஆழத்திலே இருள் இருந்தது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. இருள் இருக்கும்போது அங்கே ஒழுங்கு இருக்காது. இருள் சூழ்ந்திருக்கும் போது, பயங்கரங்கள் சூழ்ந்திருக்கும் போது, கொள்ளை நோய்கள் சூழ்ந்திருக்கும் போது, அங்கே சத்துருக்கள் சூழ்ந்திருக்கும் போது, அலறி கொண்டிருக்கும் போது, படகுகள் அலைபட்டு கொண்டிருக்கும் போது அங்கே ஒழுங்கின்மை எல்லாம் என்ன செய்கிறது? எல்லாமே ஒழுங்கின்மையாக காணப்படுகிறது. மட்டுமல்ல, வெறுமையாய் காணப்படுகிறது. பூமியானது இருள் மூடினதுன்னா என்ன? ஒழுங்கின்மையால் நிரப்பப்பட்டிருந்தது, வெறுமையால் நிரப்பப்பட்டது. அப்போ தான் ஆண்டவர் அங்கேருந்து பார்த்து சொல்கிறாரு, ஓ, இந்த பூமியில் ஒன்றையுமே பார்க்க முடியல, எல்லாமே தாறுமாறாக இருக்குது, அதையெல்லாம் ஒழுங்குபடுத்தணும்னா ஃபஸ்ட்டு வெளிச்சம் உண்டாகணும். ஹல்லேலூயா. எனவே முதல்ல ஆண்டவர் உண்டாக்கினது எதுதான்? வெளிச்சத்தை உண்டாக்கினார். வெளிச்சம் உண்டானாதான் ஒழுங்கின்மை நேராகும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஒழுங்கின்மையாக இருக்காங்களா, கோணலாக இருக்காங்களா? வெளிச்சம் உண்டாகணும். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் வெளிச்சத்தை உண்டாக்குங்கள். வெளிச்சம் உண்டாகும் போது தானே ஒழுங்கின்மை மாறும், வெறுமை நிரப்பப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இதையெல்லாம் செய்தது யாராம்? இந்த இருளை எல்லாம் பண்ணினது யாருன்னா, சத்துரு என்ன செய்தார்னா இருளிலே இருக்க பண்ணுகிறார். இந்த இருளெல்லாம் உண்டாக்கினது யாரு? இந்த இருளிலெல்லாம் ஏன் யார் ஜனங்களை உட்கார வைக்கிறார்? சங்கீதம் எழுதின புஸ்தகம் 143வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசியுங்கள். சத்துரு என்னை தொடர்ந்து ஒவ்வொரு பிரச்சனையாய் கொண்டு வந்து என்னை இருளிலே இருக்க பண்ணுகிறான். யார் இருளிலே இருக்க பண்ணுகிறது? சத்துரு என்னை தொடர்ந்து கொள்ளை நோயை கொடுக்கிறான், தொடர்ந்து என் ஆத்மாவை சத்துருக்களால் விழப்பண்ணுகிறான், தொடர்ந்து எனக்கு பயத்தை கொடுக்கிறான், தொடர்ந்து என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறான், ஒவ்வொரு பிரச்சனையாக தொடர்ந்து கொண்டு இருளிலேயே இருக்க பண்ணுகிறான். ஆனால் இன்னொரு வசனம் சொல்லிடுது, மூடன் பிரசங்கி எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போமானால், மூடனோ அந்த இருளிலே நடக்கிறான். ஒரு பக்கம் சத்துரு அந்த இருளை ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்று இருளிலேயே ஜனங்கள் இருக்கட்டும், இருளிலே உட்காரணும், வெளிச்சம் வேண்டாம், வெளிச்சத்துக்கு வந்துடாத, பாவத்தை விட்டு வந்துடாத, வியாதியிலிருந்து வந்துடாத. இதுதான் எல்லாரும் இப்படி தான். கடந்த நாட்களே சொல்லலாம், 12 வயது பொண்ணு, அந்த பொண்ணு என்ன பண்ணலாமா, இதுதான் உலகம் என்று சொல்லிய அவளுக்கு இப்படியும் ஒரு உலகம் இருக்குது, ஐயோ அவள் விபச்சார விடுதியிலே இருக்கிறாள், அதுதான் எல்லாரும் அப்படித்தான் இருப்பார்கள் என்று சொல்லி என்ன செய்தாலாம், இருந்து வந்தாலாம், நல்லதை பார்க்கவே இல்லை.
பிசாசு அப்படித்தான் சொல்லி வைக்கிறான். இதுதான் எல்லாரும் குடிப்பாங்க, இதுதான் வேசித்தனம், எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறாங்க, இதுதான் உலகம், இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி இருளிலே சத்துரு இருக்க பண்ணுகிறான். மூடணும் ஏன் எதுக்குன்னு கேட்காம அதிலே நடந்துக்கிட்டே இருக்கிறானாமா. ஹல்லேலூயா. மூடனோ அந்த இருளிலே நடந்து கொண்டே இருக்கிறான். நான் ஏன் இந்த இருளில் இருக்க வேண்டும்? ஏன் எனக்கு விடுதலை இல்லை? ஏன் எனக்கு உயர்வு இல்லை? ஏன் எனக்கு மேன்மை இல்லை? ஏன் எனக்கு வெளிச்சம் இல்லை என்று அவன் சிந்திப்பது இல்லை. காரணம், அவனை பிசாசு இருக்க வச்சுட்டே இருக்கிறான். இதுதான்ப்பா உலகம். எல்லாரும் அப்படி தான், எல்லாரும் சண்டை போடுவாங்க, எல்லாரும் குடிப்பாங்க, எல்லாரும் வெறிப்பாங்க, உலகமே அப்படித்தான் இருக்குது, நீ என்ன பெருசா, இன்னும் ஒன்றும் சாதிக்க முடியாது அப்படின்னு பிசாசு இருளிலே இறக்க பண்ணுகிறான். மூடன் அதிலே நடந்து கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. ஞானிகளோ தப்பு வைக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் தப்பு வைக்கப்பட்டிருக்கிறது காரணம், இருளில் இருந்த உங்கள் மேல் கர்த்தருடைய வெளிச்சம் உதித்தது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. இருளில் இருந்த நம்மை தேவன் வெளிச்சமாக்குகிறார். ஹல்லேலூயா. அவர் வெளிச்சமாக்குகிறார் இருளில். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்ததாம். முதல்ல சொல்லிட்டாரு, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ரெண்டாவது அந்த வசனம் சொல்லுகிறது, மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் பிரகாசித்ததாம். 2 பாதைகள் இருக்கிறது. ஒன்று ஜீவ பாதை, இன்னொன்று மரணத்தின் பாதை. ஒன்று பரலோகம், இன்னொன்று நரகம். ஒன்று மீட்பு, இன்னொன்று அடிமை. ஹல்லேலூயா. 2 பாதைகள் இருக்கிறது. இந்த 2 பாதைகளிலையும் என்ன செய்கிறாங்களாமா, பிசாசு அப்படி மரண இருளின் திசையை நோக்கி திரும்புகிறானாமா. என்ன செய்கிறானாமா, அநேகரை மரண இருள், இந்த திசையில் போன்னு சொல்லி மரண இருளின் திசையில் இருக்கிறார்களாம். அந்த மரண இருள் திசை என்றால் என்ன? வாசிப்போம். ரோமர் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 23வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினால் தான் உண்டாயிருக்கிறது அந்த நித்திய ஜீவன். ஆமென். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் வழியில் இருக்கிறவர்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறார்களாம். ஹல்லேலூயா. ஆமென். பாவம் செய்து கொண்ட பாவம், ஏதோ பாவம் பண்ணிட்டு ஆண்டவருடைய பிள்ளைகள்லாம் என்ன நினைக்கிறதுனா, சரி எப்படி அந்த ஒரு தடவை போய் சொல்லிடுவோம், ஆண்டவர்கிட்ட ஓடி போய் மன்னிப்பு கேட்டுருவோம், ஆண்டவர் மன்னிச்சிருவார், அதனால ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்று, ஒரு தேவனுடைய மனுஷர், பேர் மறந்துட்டு, அவர் சொல்லுகிறாரு, பாவம் மட்டும் சும்மா போகாது. நீங்கள் பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர் மன்னிச்சிருவார், மன்னிச்சுட்டு ஏற்றுக்குவார். அதுக்கப்புறம் சரி என்ன செய்யன்னு சொல்லி அவர் பிள்ளையாயிட்டோமே, அவர் நம்ம பிள்ளையை தப்பு செஞ்சால் நம்ம என்ன செய்வோம், அடிச்சுட்டு என்ன செய்வோம், திருப்பி சேர்த்துக்குவோம். ஆனால் என்ன பண்ணுறோம், அந்த பாவம் வடு இல்லாமல் போகாது. இந்த பாவம் ஒரு தழும்பை வைத்து விட்டு போகும். ஹல்லேலூயா. a sin leaves scar என்று அந்த தேவனுடைய மனுஷன் சொல்கிறார். சின், பாவம் ஒன்றை விட்டு செல்லுகிறது, அது எதையும் விடாமல் போகவே போகாது, ஒன்றை விட்டு செல்லும், தழும்பை விட்டு செல்லும். ஹல்லேலூயா. பாவம் போகும், மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிருவார், ஆனால் மறந்துடாதீங்க, அதனால் ஒரு பெரிய தழும்பு, ஒரு வடு, அது அழியவே அழியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நாள் பாவம் செஞ்சுட்டு நம்ம சும்மா போயிடலாம், மன்னிப்பு கேட்டுட்டு போயிடலாம், இல்லை, அதில் ஒரு தழும்பு இருந்துக்கிட்டே இருக்கும், அதில் ஒரு வடு இருந்துக்கிட்டே இருக்கும், மாறாத வடுவாய் விடும். இதுதானே செல்லு தானே, கண்களின் இச்சை தானே, இது என்ன கொஞ்ச நேரம் பண்ணிவிட்டு ஆண்டவரேன்னு கண்ண மூடிட்டா சரியாயிரு, இல்லை, அதனால் ஒரு தழும்பு உண்டாகும், அதனால் ஒரு வடு உண்டாகும். சின் லீவ்ஸ் a scar. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எனவே பாவத்தோடு நாம் விளையாடவே கூடாது, பாவத்தை சாதாரணமாக நினைக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். பாவத்தின் திசையில் இருக்கிறவர்கள் மரணத்தின் திசையில் இருக்கிறார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறார்கள். ஒரு முறை பில்லி கிரஹாம் ஒரு பெரிய ஹோட்டலில் போய் தங்கினாராம். அப்பொழுது அங்கேயும் அப்பொழுது இருந்ததான உலக பெரிய நடிகை மெர்லின் மன்றோ, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மெர்லின் மன்றோ என்றதான ஒரு பெரிய உலக புகழ்பெற்ற ஒரு பெரிய நடிகை அந்த ஹோட்டலில் வந்து தங்கியிருக்கிறார்கள் என்று தெரிந்ததாம். ஒரே சலசலப்பாக இருக்கவும் ஆண்டவர் சொன்னாராம், மெர்லின் மன்றோ வந்து இருக்கிறாங்க, நீ போய் என்னை பற்றி போய் சொல்லு அப்படின்னு. ஒரு பில்லி கிரஹாம் அவருடைய ரூம்பை தட்டினார்.
போனோடனே அவர் ஹூ ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டுச்சாமா. உடனே அவர் சொன்னாராமா, உனக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்படியாய் இயேசு என்னை உன்னிடத்தில் அனுப்பினார். வாட்? இயேசுவா? அவர் என்னிடத்தில் ஒன்று அனுப்புனாரா? நோ நோ நோ, ஐ டோன்ட் லைக் ஜீசஸ். எனக்கு ஜீசஸ் பிடிக்கவே பிடிக்காது. நோ, ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் யூ அபவுட் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே உதாசீனப்படுத்தி விட்டாலாம். இவர் வெளியே வந்து ஆண்டவர்கிட்ட சொன்னார், ஆண்டவர் இதுக்கு தான் நான் என்ன செய்ய மாட்டேன், போக வேண்டான்னு சொன்னேன், ஆனாலும் என்ன செஞ்சிரு, போன்னு சொன்னதுனால நான் போய் சொல்லிட்டு வந்துட்டேன்னு இவர் ரூமுக்கு வந்துட்டாராம். மறுநாள் காலையிலேயே அந்த மகள் தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு வெளியே போன போது பெரிய ஆக்சிடெண்ட்டில் மரித்து போனாள். ஹல்லேலூயா. மரண இருள் அவளை சூழ்ந்தபோது ஆண்டவர் எச்சரித்த எச்சரிப்பை அவள் தட்டி விட்டு விட்டாள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் பாவத்தின் இருளில் இருக்கும்போது ஆண்டவர் ஒரு சின்ன எச்சரிப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. எச்சரிப்பு கொடுக்காம இருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. இதை பார்க்காத, இதை செய்யாத, வேண்டாம், இதை பேசாத, ஒரு சின்ன எச்சரிப்பு கொடுப்பார். அந்த எச்சரிப்பையும் மீறி நாம் செய்வோமானால் அந்தோ மரணத்தின் இருள் நமக்கு முன்பதாக நரகத்தின் பாதை திறந்து இருக்கும் என்பதை மறந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா. தாவீது ஒரு முறை தேவனுடைய மனுஷனாக இருந்தாலும் பாவம் செய்தான். அதற்காக அவன் அதிகமாய் வருந்தினான், அதிகமாய் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டான். ஒரு சங்கீதத்தை 51வது சங்கீதத்தையே எழுதி வைத்தான். 7 நாட்கள் அவன் உபவாசம் இருந்தான். ஆண்டவர் அவனை மன்னித்தார், திரும்ப அவனை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அந்த வடு 2000 ஆண்டுகள் கழித்து புதிய ஏற்பாட்டிலே மத்தேயிலே அவர் எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிப்போம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். ஈசா தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாயின் இடத்தில் சாலமோனை பெற்றான். சாலமோன் ரெகோபயாமை பெற்றாள். போதும். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா சாலமோனை பெற்றான் என்று எழுதவில்லை. அங்கே ஒரு பெரிய தழும்பு இருக்கு. என்ன தழும்பு? பாவத்தின் தழும்பு. அவனுடைய மனைவியிடத்தில் பெறவில்லை. ஆண்டவர் அங்கே கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதியிருக்கிறார். உரியாவின் மனைவியினிடத்தில் சாலமோனை பெற்றான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது மனம் திரும்பி விட்டான். தாவீது மன்னிப்பு கேட்டு விட்டான். ஆண்டவர் மன்னித்து விட்டார். அதுக்கு அப்புறமாக அவன் எந்த பெண்ணையும் ஏறிட்டு பார்க்கல. பத்சேபாள் இடத்தில் செய்த பாவத்தை தவிர அவன் சாகும் வரைக்கும் அபிகாய் பெரிய அழகிய கொண்டு வந்து அவனுக்கு சாகிற நேரத்தில் பணிவிடை செய்ய ஜனங்களாய் கொண்டு வந்து விட்ட போதிலும் அவன் அந்த பெண்ணை ஏறெடுத்து பார்க்கவில்லை. அது சாகும் வரைக்கும் அதுக்கப்புறமாக அவன் தவறே செய்யவில்லை. ஆனாலும் அவன் செய்த தவறு புதிய ஏற்பாடு வரைக்கும் வடுவாக அந்த அட்டவணையிலே தேவனுடைய ஞாபக புஸ்தகத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரை அறிந்ததுக்கு பின்பதாக, ஆண்டவரை பெற்றதுக்கு பின்பதாக, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற பின்பதாக மனிதன் செய்த பாவத்தை மன்னிப்பார். ஆனால் தழும்பு உண்டாயிருக்கும். அது பெரிய தழும்பாய் இருக்கும் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. A sin leaves a scar. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனவே இதுதான் மரண இருள். பாவம் என்பது மரண இருளின் திசை. பாவம் என்பது மரண இருளின் திசைக்கு உங்களை திருப்பி விடுகிறது. ஆண்டவர் இதில் இருக்கிற ஜனங்களை பிரகாசிக்க பண்ணும்படிதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். கொள்ளை நோய், பிரச்சனை, ப்ராப்ளம், வேதனை, கஷ்டம், துன்பத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டாக்கும்படியாய் வந்தார். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் பெரிய வெளிச்சத்தை உண்டாக்கி கொடுத்தார். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே தீர்க்கதரிசிகள் எல்லாம் சொல்லுகிறார்கள், ஓ மரண இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஹல்லேலூயா. ஒரு பெரிய வெளிச்சம் எங்கள் வாழ்க்கையில் வந்து விட்டது. ஒரு பெரிய விடிவெள்ளி எங்கள் வாழ்க்கையில வந்து விட்டது. ஒரு பெரிய நட்சத்திரம் எங்களுக்காக தோன்றிவிட்டது. இனி எங்களுக்கு பயமில்லை என்று சொல்லி
சொல்லி ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து மகிழ்ந்து சந்தோஷம் கொண்டாடுகிறார்கள். தேவதூதர்களும் பூமிக்கு இறங்கி வந்து அந்த நாட்களில் ஜனங்களோடு கூட அவர்கள் சந்தோஷம் கொண்டாடுற உலகம் முழுவதற்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற நாள். எந்த நாள்? இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்த நாள் தான். ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் பண்டிகை மட்டுமே உலகம் முழுவதும் ஒரே பண்டிகையாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பண்டிகைகள் இந்தியாவில் மட்டும்தான், சில பண்டிகைகள் வட இந்தியாவில் மட்டும்தான், சில பண்டிகைகள் கிராமங்களில் மட்டும்தான். ஆனால் கிறிஸ்மஸ் மட்டும்தான் உலகம் அனைத்திற்கும் வெளிச்சம் கொடுக்கக்கூடியதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிச்சத்தை இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டாக்கும்படியாக ஆண்டவர் அனுப்பி தந்தார். ஹல்லேலூயா. அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வெளிச்சம் எப்படி நமக்குள்ளாய் பிரகாசிக்கும்? அந்த வெளிச்சத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பது எப்படி? வாசிப்போம். யோவான் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 46வது வசனத்தையும் இன்னொருவர் 36வது வசனத்தையும் வாசிப்போம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாய் வந்தேன். உலகத்திற்கு ஒளி, இருளில் இராதபடிக்கு. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன், விசுவாசமாய் இருக்கும்போது ஆண்டவரிடத்தில் விசுவாசம். இயேசு எனக்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார், என்னுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்கும்படி தான் வந்தார் என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் வெளிச்சமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு 1 யோவான் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிப்போம். 1 யோவான். அடுத்ததாக ஒருவர் 2 பேதுரு 1:19 வாசியுங்கள். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையே எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனிப்பவர்களுக்கு வெளிச்சம் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. ஒன்று விசுவாசிக்கிறவர்களுக்கு வெளிச்சம், ரெண்டாவது வசனத்தை கவனித்து நடக்கிறவர்களுக்கு. அதேதான் முதல்ல வாசம், கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய வசனத்தின்படி ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு வெளிச்சம் பிரகாசிக்கும். ஏமே, உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் பிரகாசிக்கணும்னா டெய்லி வசனம் வாசிக்கும். அதை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இது இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற இந்த விளக்கை போன்ற வசனம். ஹல்லேலூயா. ஒரு தாத்தா ஒரு வீட்டில் காலையில் டெய்லி எந்திரிச்சோன்னா கொஞ்சம் நேரம் அவர் பாட்டு சத்தமாக பைபிள் வாசித்துக்கிட்டே இருப்பாராம்மா. அவருடைய பேரன் விளையாண்டுக்கிட்டு இருக்கிற பேரன் அங்கிட்டு தாத்தா டெய்லி பார்க்குறேன், நீங்கள் இந்த வசனத்தை வாசிக்கிட்டே இருக்கீங்க, சத்தம் போட்டு வாசிக்கிறீங்க, இது ஏதாவது உங்களுக்கு மனசில் தான் இப்போ உங்கள்கிட்ட கேள்வி கேட்க கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைபிளை வாங்கி இதில் ஏதாவது நீங்கள் வாசித்தது என்னதுன்னு நான் கேட்குறேன், நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு. அவர் சொன்னாராம், இல்லைப்பா எனக்கு என்ன இல்லை ஞாபகம் இல்லை. அப்புறம் என்ன தாத்தா ஒன்றுமே மனசுக்குள்ளே போகலை, சும்மா சத்தம் போட்டு லன்னு என்ன செய்றீங்க, வாசித்துக்கிட்டே கிடக்குறீங்க, இதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னாராமா. அப்போ தாத்தா சொன்னாராமா, சரிப்பா அந்த ஒரு கூடை இருக்குது பாரு, அந்த கூடையில் குப்பையை போட்டு வச்சுருந்தாங்களாம்மா, ஒரு மூங்கில் கூடை, அதில் குப்பையெல்லாம் போட்டு வச்சுருந்தான். அந்த கூடை எடுத்துட்டு, தாத்தா இது குப்பை கூடை தாத்தா, எடுத்துகிட்டு வாங்க, இதில் தண்ணி மோந்து அந்த செடியை கொண்டு போய் ஊற்றுனாரான். அவன் சிரின்னு சிரிச்சானான். தாத்தா இது ஃபுல்லாக எனது ஓட்டையாக இருக்குது, இதில் எப்படி நான் தண்ணி மோருவேன், இதை கொண்டு செடியில் எப்படி ஊற்றுவேன், அந்த செடிக்கு தண்ணியே போகாது, எல்லாம் ஒழுகி போயிடும் தாத்தா, நீ ஊற்றேன் அப்படின்னாராம். சரிஞ்சிட்டு நீ நான் சொல்கிறேன் ஒரு 10 தடவை ஊற்று அப்படின்னாராம். இவன் உடனே போய் அந்த தண்ணியை டேப்பில் பிடிச்சானாமா, அது எல்லாம் கீழே போயிடுச்சு. ஆனாலும் அது சொட்டு வடிகிறத கொண்டு அந்த செடியில் ஊற்றிக்கிட்டே இருந்தானாமா. அப்புறம் ஊற்றி தாத்தா 10 தடவை ஊற்றிட்டேன் அப்படின்னா. 10 தடவை ஊற்றிட்டியா, சரி இப்போ இந்த கூடையை பாருனார். அந்த கூடையை பார்த்தா அந்த கூடை என்ன செஞ்சதாம்மா, பளிச்சுன்னு சுத்தமாக இருந்ததான். ஹல்லேலூயா. தாத்தா சொன்னாராம், தண்ணி நிற்கலை தான், ஒளி போச்சு தான், ஆனாலும் ஒன்று நடந்தது, கூட சுத்தமாயிருச்சு. ஹல்லேலூயா. வேத வசனத்தை வாசிக்க நீங்கள் நினைக்கிறீங்க இது வாசிக்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது, இதில் ஒன்றும் எங்களுக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது, தெரியாட்டாலும் பரவாயில்ல,
தினமும் அந்த வசனத்தை வாசிங்க, உங்களுடைய ஆத்துமா சுத்தமாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத வசனம் நம்மை சுத்தமாக்கும். அதைத்தான் சொல்லப்பட்டிருக்குது, இருளில் பிரகாசிக்கிற அந்த வெளிச்சமாகிய வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அது இருளிலே பிரகாசிக்கும் அந்த வசனம். உன்னுடைய வாழ்க்கையில ஒன்று ஐயோ மனசுக்குள்ளே போகட்டாலும் பரவாயில்ல, டெய்லி ஒரு வசனத்தை, அதிலும் விசேஷமாக பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகளுக்கு தினமும் ஒரு வசனத்தை சொல்லி கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக இன்றைக்கு இல்லாவிட்டாலும் என்றைக்காவது அதன் பலன் கொடுக்கும். ஹல்லேலூயா. உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அது அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். வேதம் சொல்லுகிறது, நீ தண்ணி மேலே போடு, தண்ணியில் போடு, ஆகாரத்தை போட்டுக்கிட்டே இருக்கு, ஒன்றும் முளைக்கட்டும் பரவாயில்ல, நம்ம ஒரு நாள் முளைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னால், சங்கீதம் எழுத புஸ்தகம் 1ஆவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. கடற்கரை ஓரத்தில் தென்னை மரம் நிறையா இருக்கும் அந்த காலத்துலலாம். இப்போ இப்போலாம் கடற்கரை ஓரம் ஏன் தெரியுமா, அந்த தென்னை மட்டை கடலில் விழுந்து அடிபட்டு அலையினால் அடிபட்டு அப்படியே ஒதுங்கும், பிற உள்ளே போகும், அடிபட்டு அப்படியே ஒதுங்கும்போது ஒரு நாளில் அது ஊனும்போது அது மரமாக செழித்து வளரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை தான் சொல்கிறாரு, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல தன் காலத்தில் ஒரு காலத்தில் அவன் செழிப்பான். ஹல்லேலூயா. இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா. வேத வசனத்தை வாசிக்க வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கட்டாயம் அந்த வசனம் ஒரு காலத்திலே அது வளரும், அது முளைக்கும், அது கனியை கொடுக்கும். அது தன் காலத்திலே, ஏற்ற காலத்திலே அது கனியை கொடுத்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல பச்சை பசேன்னு இருக்கும். மட்டுமல்ல, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. நீங்கள் செய்கிற காரியம் ஒன்றுமே வாய்க்கலையா, வசனத்தை உட்காந்து வாசித்துக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. இரவும் பகலும் பைபிளை எடுத்து, நான் ஒரு நாளைக்கு 20 அதிகாரம் வாசிப்பேன், ஒரு நாளைக்கு 50 அதிகாரம் வாசிப்பேன். நாங்களெல்லாம் 3 மாதத்திலே வேதத்தை முடித்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த முழு பைபிளை என்னுடைய வாலிப நாட்களிலே 3 மாதத்திலேயே முடித்து இருக்கிறேன். அப்படி போட்டி என்ன செய்வோம், வசனத்தை வாசிப்போம். எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்படி 5 அதிகாரம் 10 அதிகாரம் 20 அதிகாரம் 40 அதிகாரம் என்று வாசித்து பாருங்கள், நீங்கள் செய்கிற காரியெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. எனவே வசனம் வாசிக்க அந்த விளக்காய வேத வசனம் நம்மை பிரகாசிக்க பண்ணும். ஹல்லேலூயா. அது யாரை பிரகாசிக்க பண்ணும்? யோவான் எழுதின புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 9வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். அது யாரை பிரகாசிக்க பண்ணுமாம்? உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணும். ஹல்லேலூயா. அது யாரை பிரகாசிக்க பண்ணும்? இன்னாரைத்தான் பிரகாசிக்க பண்ணும் என்று அல்ல, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் கீழானவனோ மேலானவனோ, அவன் இருக்கிறவனோ இல்லாதவனோ, பலனுள்ளவனோ பலனில்லாதவனோ, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணும் வேத வசனம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்றார், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுவேன், எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ண முடியும். ஹல்லேலூயா. என்னுடைய வாலிப நாட்கள் ஐயாவும் அடிக்கடி சொல்லியிருக்கிறாரு. என்னுடைய வாலிபம் நாட்களில் ஒரு அம்மா, அவங்க வீட்டுக்காரர் மிலிட்ரியில் இருந்தாங்க. அதனால் அவர் எப்போ வரும்போதெல்லாம் இந்த அம்மா கோயிலுக்கு வந்து சர்ச்சில் இருந்தாங்கன்னா, அவர் நல்லா பெரிய பெரிய பாட்டிலில் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக என்ன செய்யும், மிலிட்ரியா நிறைய கிடைக்கும், ஃபுல்லாக இருக்கும். இந்த அம்மா அந்த நேரம் பார்த்து சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. அவர் நேராக வருவார், எல்லோரும் முன்னாலேயும் அந்த அம்மாவை முட்டியை பிடிச்சி இழுத்துட்டு போய் பின்னாடி கொண்டு போய் போட்டு அடின்னு அடிப்பார். அவ்வளவு கொடூரமான ஒரு மனிதனாக இருந்தார் அவர். கடைசியில் என்ன, இந்த அம்மாவுடைய பொறுமை, அவர்களுக்காக ஜெபித்தோம், சபையாரெல்லாம் ஜெபிப்போம். ஐயோ இப்படி இழுத்துட்டு அந்த அம்மாவை இங்கேயே இப்படி அடிக்கிறாரு, அப்போ வீட்டில் எப்படி அடிப்பார் அப்படி சொல்லி நாங்கள் எல்லாரும் அழுவோம். ஆனால் இன்றைக்கு
ஆண்டவரால் நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலே அவர் ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்டு சபையினுடைய மேய்ப்பராய் ஊழியக்காரராய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் பிள்ளைகள் எல்லாரும் ஊழியக்காரராக இருக்கிறாங்க. காரணம், எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ண முடியும், எந்த கொடுமையான மனுஷனையும் பிரகாசிக்க பண்ண முடியும், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி மெய்யான ஒளியாய் இந்த உலகத்திற்கு அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எதற்கு அவர் பிரகாசிக்க பண்ணணும், எதற்கு நம்மை பிரகாசிக்க செய்ய விரும்புகிறார்? ஏன் நாம் பவுல் சவுலா இருக்கும்போது அவன் பயங்கரமாய் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவன், பயங்கரமாய் கிறிஸ்தவர்களை வேதனைப்படுத்தின, சபைக்குள்ள நுழைஞ்சி கிறிஸ்தவர்களை வேதனைப்படுத்தினவன். அப்படிப்பட்டவனையே தேவன் தம்முடைய ஊழியத்தை செய்யும் ஒரு பெரிய பவுலாக மாற்றினார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? வாசிப்போம். கொலோசையர் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 12-14 வரைக்கும் வாசிப்போம். வாசியுங்கள். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு. எதற்காம்? ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கும், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தவும், அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை உண்டாக்குவதற்கும். 3 காரியங்கள் இங்கே அவர் சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் இருளிலிருந்து மனிதனை வெளிச்சமாக்குகிறார்? ஏன் ஆண்டவர் இருளிலே வந்து இருள் இருக்கிற ஜனங்களை அவர் பிரித்தெடுக்கிறார், வெளிச்சமாக்குகிறார் என்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவதாக அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாக. ஹல்லேலூயா. அதான் பாவம் இருக்கும்போது அவன் மரண இருளின் திசையில் இருக்கிறான். எனவே அவனுக்கு பாவத்திலிருந்து மன்னிப்பு கொடுத்து அவனை மீட்கும்படியாக ஆண்டவர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் நம் உள்ளத்தில் ஒளியாக வந்தார்? நம்மை பாவ மன்னிப்பு நமக்கு கொடுக்க முடியாக. இரண்டாவதாக இருளின் அதிகாரத்திலிருந்து விடுவிக்க முடியாக. இருளுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, இருளுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. இன்றைக்கு நம்முடைய அரசாங்கத்திற்கு ஒரு அதிகாரம் இருக்குது. என்ன செய்யும்? போலீஸ் வந்ததுன்னா நம்மளை என்ன செய்யும்? பிடிச்சிட்டு போகும். அதுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. இருளுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. உன்னை எந்த வழியிலையும் சிக்க வைக்கிறதுக்கு, உன்னை எந்த வழியிலையும் கொள்ளை நோயிலை தள்ள வைக்கிறதுக்கு, உன்னை எந்த வழியிலும் பயங்கரங்கள் உண்டாக்குவதற்கு, உன்னை எந்த வழியிலும் உன்னை பாவத்தின் திசையில உன்னை திருப்புவதற்கு அதுக்கு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்திலிருந்து உன்னை விடுவிக்கணும். ஹல்லேலூயா. இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அடுத்து சொல்லப்பட்டிருக்குது, இந்த அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி தம்முடைய ஒளியை உங்கள் மேலே வச்சு, ஒளியை வச்சதுனால என்ன? உங்களை ஒளியில் உள்ள ராஜ்யத்திற்கு. இந்த ராஜ்யமெல்லாம் இருளின் ராஜ்யம், ஆனால் இன்னொரு ராஜ்யம் இருக்கிறது, ஒளியின் ராஜ்யம். ஹல்லேலூயா. அந்த ஒளியில் உள்ள ராஜ்யத்திற்கு நம்மை பங்கடைய பண்ணுவதற்கு, நம்மை தகுதியாக்குவதற்கு. ஹல்லேலூயா. ஆமாம், வெள்ளை மாளிகைக்குள்ளே போகிறதுக்கு ஒரு தகுதி இருக்குது. ஆமாம், கோட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு தகுதி இருக்குது. செங்கோட்டைக்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஒரு தகுதி வேணும். சும்மா எல்லாரும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. காடு இருக்கா? காடு இருந்தால் தான் என்ன செய்வாங்க, உள்ளே அனுமதிப்பாங்க. அதே மாதிரி எல்லாரும் அங்கே போயிட முடியாது, எல்லாரும் தேவராஜ்யத்துக்குள்ளே போயிட முடியாது. அதுக்குன்னு காடு இருக்கணும். ஹல்லேலூயா. அதான் பாவ மன்னிப்பாகிய காடு. ஹல்லேலூயா. அதான் ரட்சிப்பாகிய காடு, அதான் அபிஷேகமாகிய முத்திரை, இதையெல்லாம் அதான் ஜபமாகிய முத்திரை. இதையெல்லாம் கர்த்தர் கொடுத்து 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 ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் ராஜ்யத்திற்கு நம்மை பங்கடைய வைப்பதற்காக. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்குத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிச்சமாய் வந்திருக்கிறார். மகளே, உன்னுடைய இருளான வாழ்க்கையை வெளிச்சமாக்குவதற்கு வந்திருக்கிறார். உன்னுடைய இருளான வாழ்க்கையை வெளிச்சமாயிட்டு போது இல்லை, இந்த வெளிச்சம் ஒவ்வொரு நாளும் பிரகாசிக்கணும். ஹல்லேலூயா. அதைத்தான் ஏசாயா 60 சொல்லப்பட்டிருக்கிறார், கர்த்தருடைய மகிமை உன் மேலே உதிக்கணும். இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டுட்ட, ஆனால் இன்னும் ஒன்று, தேவ மகிமை உன்னை மேலே உதிக்கணும், தேவனுடைய ஒளி உன் மேலே உதிக்கணும், தேவனுடைய பிரகாசம் உன் மேலே உதிக்கணும், தேவனுடைய ஜபாவி உன் மேலே உதிக்கணும், தேவனுடைய பரிசுத்தாவி உன் மேலே உதிக்கணும், தேவனுடைய அந்நிய பாஷையின் வரங்கள் உன் மேலே உதிக்கணும். இன்னும் பிரகாசம், இன்னும் பிரகாசம், இன்னும் பிரகாசம். பிரகாசத்தை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நடுப்பகல் வரைக்கும் உள்ள பிரகாசம். ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமாக பிரகாசிச்சுட்டு நடுப்பகல் வரைக்கும். இன்னும் ஆண்டவர் சொல்லுகிறார்,
சொல்லுகிறார், நட்சத்திரங்களின் பிரகாசத்தை போல. ஹல்லேலூயா. நீதிமான்கள் நட்சத்திரங்களைப் போல, அந்த நட்சத்திர பிரகாசம். இன்னும் சொல்லுகிறார் சூரியனை போன்ற பிரகாசம். இன்னும் சொல்லுகிறார் பரிசுத்தவான்களின் ஒளி பிரகாசம். அடுத்து சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவை போல பிரகாசம். ஹல்லேலூயா. பிரகாசம் இத்தனை இருக்குது. ஹல்லேலூயா. ஏதோ ஒன்று ஆண்டவர் ரட்சித்துட்டார்னு அந்த ரட்சிப்பிலே இருக்காதீங்க. மகிமை உதித்து கொண்டே இருக்கிறது. மகிமை மேல் மகிமை அடையணும். அதுக்கு தேவை ஜெபாவி, அதுக்கு தேவை பரிசுத்தாவின் வல்லமை, அதுக்கு தேவை வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் கவனித்திருப்பது. எல்லாரும் கரங்களை தட்டி ஆவிலே நிரம்பி நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, அப்பா, என்னுடைய வாழ்க்கையிலே நான் இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து என்னை விடுதலையாக்க, எல்லாம் எழும்பி நில்லுங்க, எல்லாம் எழும்பி நில்லுங்க. இருளின் அதிகாரத்திலிருந்து என்னை விடுதலையாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. இருளின் அதிகாரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கினாரே, இருளின் அதிகாரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கினாரே. பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை கொடுத்தாரே, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை கொடுத்தாரே. பரிசுத்த ஆவியை உங்களில் ஊற்றி இருக்கிறாரே. இன்னும் மகிமை அடையணும் மகளே. ஓ இருள், இன்னும் வரும் நாட்களில் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடிக்கொண்டிருக்கும். எங்கு பார்த்தாலும் பஞ்சங்களும், ஓ பசியும் பட்டினியும் வேதனையும் நெருக்கங்களும் கொடுமைகளும் சூழ்ந்து கொண்டு இருக்கிறதான இந்த நாட்களிலே தேவ பிள்ளையே, உன் மேல கர்த்தர் உதித்திருக்கிறார். தேவ பிள்ளையே, தேவனுடைய மகிமை உன் மேல காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த மகிமையை பெற்றுக்கொண்டதோடு இருக்காது. இன்னும் நீ பிரகாசிக்கணும். பகலை போல பிரகாசிக்கணும், சூரியனை போல பிரகாசிக்கணும், நட்சத்திரத்தை போல பிரகாசிக்கணும், பரிசுத்தவான்களை போல பிரகாசிக்கணும், இயேசு கிறிஸ்துவை போல பிரகாசிக்கணும். எனக்கு அந்த பிரகாசத்தை தாங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நான் இன்னும் பிரகாசிக்கணும், இன்னும் பிரகாசிக்கணும், இன்னும் மகிமை மேல் மகிமை, இன்னும் ஜெபாவி மேல் ஜெபாவி, இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், இன்னும் ஆண்டவரே அப்பா வல்லமை மேல் வல்லமை, இன்னும் வரங்கள் மேல் வரங்கள் மேல் வல்லமை, வரங்கள் ஆண்டவரே எனக்கு ஊற்றப்படட்டும் அப்பா. இன்னும் நான் பிரகாசிக்க விரும்புகிறேன், இன்னும் நான் பிரகாசிக்க விரும்புகிறேன், இன்னும் நான் பிரகாசிக்க விரும்புகிறேன். சொல்லு மகளே, தேவனுடைய வெளிச்சம் உன் மேல் உதித்திருக்கிறது. சொல்லு மகளே, சொல்லு மகளே, ஓ இந்த வெளிச்சம் எனக்கு போதாது ஆண்டவரே, இன்னும் நான் பிரகாசிக்க விரும்புகிறேன், இன்னும் நான் பிரகாசிக்க விரும்புகிறேன். ஜெபாவியை ஊற்றுங்க, ஜெபாவியை ஊற்றுங்க. ஜெபதாகத்தை தாங்க, வசனத்தின் மேல் பிரியத்தை தாங்க, வசனத்தின் மேல் பிரியத்தை தாங்க. தேவ வசனத்தை நான் கவனிக்கணும். இன்னும் மகிமை, இன்னும் மகிமை. ஓ ராபாலர், எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்திருக்கிறது. கர்த்தரின் வெளிச்சம் உன்மேல் வைத்திருக்கிறது. நீ இருளின் அதிகாரத்திலிருந்து மீட்கப்பட்டாய். நீ இருளின் வல்லமையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறாய். இனி இருள் இல்லை, இனி உலகம் முன்னெடுத்தல் இல்லை. உலகமே என்னை விட்டு போ, பாவத்தின் திசையை என்னை விட்டு போ என்று சொல்லு. ராபா லாரா காதா ராலா ராபா. தேவ வல்லமை, தேவ மகிமை, தேவ வல்லமை, தேவ மகிமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ மகிமை ஒவ்வொருவர் மேலும் பிரகாசிப்பதாக. கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது மகளே. ஓ ராமாதுரா பாலா ராபா கபாலா ராபாலா லேதாரல ரகதுனே மீமா ஷக நகதான லலேலிலிபியாகல ரபா. மகிமை மேல் மகிமை அடைய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தர். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம்
ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும் பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.